அனைவருக்கும் வணக்கம். பிரியங்கா மணிமேல பிரச்சனை இப்போ முடியாது போல இருக்குது. இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோவில் பிரியங்கா வந்து மணிமேல மட்டுமே டாமினேஷன் வந்து பண்ணலை, ஒட்டுமொத்தமாக அந்த ஷோயை வந்து டாமினேஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஜெஃப் தாமு அவர்களுமே வந்து ஓவர் டாமினேஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காணொலி வந்து வெளியே வந்திருக்கு. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்கா வந்து இர்ஃபானுக்கு வந்து குரல் கொடுக்குது. என் தம்பி இருப்பான் இந்த கிரிஞ்சி இர்ஃபானை வந்து அப்படியே இந்த பிரியங்கா வந்து கிரிஞ்சி இர்ஃபானு பண்ணுற சேட்டையில் அந்த ஷோவில் யாராலையுமே பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரியங்கா வந்து என் தம்பி வந்து செமிஃபைனலில் வந்து ஜெயிச்சிட்டான், இப்போ நீங்கள் அவனுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது ஏதோ அவனுக்கு ஏதோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜே வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து அவர் தாமு அவர்கள் சொல்கிறார், இந்த மாதிரி பழைய கண்டஸ்டன்ட்லாம் இந்த எபிசோடுக்கு வந்து வந்துட்டாங்க, அதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாருங்கள் அந்த டாமினேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாமினேஷன் வந்து புரிஞ்சுக்கிட்ட தாமு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்டார்ட் மியூசிக்கில் பிரியங்கா உன்னுடைய ஆங்கர் வேலையை வந்து இங்கே கொண்டு வந்து வைக்காத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு செஃப் தாமு. அப்போ தெரியுதுங்களா இந்த ஷோவை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது பூரா வேலையும் பார்த்தது, எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு எந்த வேலையுமே அவங்க வந்து செய்ய விடுறதே இல்லை. தலையிட்டு தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்கறது, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்து ஈடுபடுறது, இதே வேலையை தான் வந்து பிரியங்கா பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த ஒரு பதிலே தாமோர்கள் எதுக்கு அந்த கேள்வி கேட்கணும், வேறு எவ்வளோ கேள்வி கேட்கலாமே, நீ வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் பண்ணுற இல்லை பிரியங்கான்னு எது கேட்கணும் அப்படின்னா ஓவர் டாமினேஷன் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதான் வந்து மணிமேல சொன்னாங்க, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன் இல்லை, இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க வந்து ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி 4வது சீசன் 3வது சீசன் நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் 5வது சீசன் வந்து நான் வந்துட்டேன் இல்லை, இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லி எங்களை பூரா டாமினேஷன் வந்து பண்ணாங்க. நாங்கள் அதை போய் வந்து அந்த டீம்கிட்டே வந்து சொன்னோம், அவங்களும் வந்து கண்டுக்கலை, இன்டெரக்டாக வந்து பல தடவை சொன்னோம், அதையும் வந்து அந்த டீம் கண்டுக்கலை, அதனால வந்து எனக்கு வேறு வழியே இல்லாதனால நான் வந்து நேராக மூச்சுக்கு நேராக சொன்னேன் அப்படின்னு சொல்லி மணிமேல சொன்னாங்களே. இப்படி டாமினேஷன் பண்ணால் யார் தாண்டா சொல்லாமல் இருப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரும் டேரெக்டாக தானே சொல்லியிருக்கார் தாமு அவர்களுமே, இது ஸ்டார்ட் மியூசிக் இல்லை பிரியங்கா, நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காருல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே பிரியங்கா நரியங்கா வேலையை வந்து அதிகமாக பார்த்துருக்கு. அதாவது BB5லே தெரியும் பிரியங்கா எப்படிப்பட்ட வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி தாமரையை டார்கெட் பண்ணி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு துணைக்கு இந்த பிரியங்கா வந்து டேரெக்டாக போகாது. பிரியங்கா வந்து அமீரை கூப்பிட்டுக்கிட்டு அமீர் இங்கே வாடா அமீர் இப்புறா அப்படின்னு சொல்லி இந்த டேரெக்டாக போகாமல் அமீரை வந்து கூட வச்சு ஒரு இந்த எப்படி தம்பின்னு சொல்லி இந்த இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காப்புல, அது எதுக்கு தான் இருக்குன்னு சொல்லிதில்ல, தம்பிடா அக்காடா செய்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் அமீர் அந்த போட்டு தாமரையை போட்டு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கும், கேவலப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தா நிரூபே சொல்லியிருப்பார், பிரியங்கா வந்து ஒரு செல்ஃபிஷு, பிரியங்கா வந்து ஒரு ஈவில், பிரியங்கா வந்து ஒரு பேய், தனக்கு பிடிக்காத ஆளுகளை சாக்கடையில் தள்ளி மூடிடுவா, குழியை தோண்டி புதைச்சிருவா அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். தனக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து திருப்பி டார்கெட் பண்ணி பேசி அவங்கள வந்து எப்படியாவது மற்றவங்கள்ட்ட வந்து கெட்டவங்களா சித்தரித்து காமிச்சு ஒரு வேலையை வந்து பிரியங்கா பார்த்து முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சேனலில் சப்போர்ட் வேறு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேட் மேன், அதுக்கப்புறம் இந்த சக்கீலா, இன்னொருத்தர் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், ஜோக்கர் பேரை சொன்ன வச்சுக்கோங்களேன், என் பேரை போட்டான் என் படத்தை போட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம மேலே சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாரு. அப்புறம் வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம். ஆனால் அவர் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறான் மணிமேல, இந்த ஜோக்கர் அப்படிங்கிற நபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேல எல்லாத்துலேயும் வந்து சண்டை போடுவாங்க, நான் கூட இருந்தே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உருட்டு இருக்காப்புல. எல்லாத்துலேயும் வந்து இப்போது ஒரு ஆளுக்கு எனக்கு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அதை வந்து நாங்களே பேசிக்குவோம். ஆனால் இந்த பிரியங்கா மட்டும் அப்படி கிடையாது, ஒட்டுமொத்த ஷோவே வந்து பாதிக்கப்படுது, ஒரு தடவை 2 தடவை 1000 தடவை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சட்டை போடுவாங்க அந்த ஷோ பிரியங்கா மணிமேலைக்கு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோக்கர் உட்காந்து கதறாப்புல. அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து கேஸ் கொடுக்க போகிறோம் இப்படி இதே பல்லவி தான் அசீமனை சீசனில் அசீமனை வந்து அவளை ஓட்டு வாங்கலாம் ஆச்சான்னு சொல்லி அந்த ஜோக்கர் ஒரு வேலையை பண்ணிச்சில்ல, அதே மாதிரி தான் இங்கே பண்ணு, ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாது, முடிஞ்சா பிடுங்கி பாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபேட்மேன் அவர்கள் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா சகிக்க முடியலை. ஏன் நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, காசு வாங்கிட்டு இன்டர்வியூ வந்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபேட்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வீடியோ போடுறது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நான் அந்த சேனலில் இருந்துக்கிட்டே வந்து பிரியங்காவோட நான் அதிகமாக வளருவேன், அப்படி தான் வீடியோ போடணும். பாருங்கள், அந்த சேனலில் இருந்துக்கிட்டே பிரியங்காவோட அதிகமாக வளருது அப்படி தான் போடணுமா. ஆனால் இவங்க வந்து நான் சேனலை விட்டு வெளியே போனால் கூட பரவாயில்ல, என் திறமை வச்சு நான் முன்னுக்கு வருவேன், எனக்கு வந்து தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது, அப்படிலாம் வீடியோ போடக்கூடாதான். என்னையா நீ இந்த ஃபேட்மேனை வந்து எப்படி திட்டுறதுன்னு தெரில, திட்டலாமா திட்டக்கூடாதுன்னு கூட தெரில. ஒரு காசு கொடுத்துருக்காங்க தெரியுது, ஏன்னா நீங்கள் போன சீசனில் நீங்கள் எல்லாம் இப்போ சொன்னீங்க ஒரு ஆளை வந்து டைட்டில் வின்னர் வந்து சொன்னீங்க, அது மாதிரி எல்லாம் அதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. அப்போ நீங்களும் வாங்கிட்டீங்களா, வாங்கினால தான் இப்படி பேசுகிறீங்களா.
ஏப்பா ஒரு 2 பேத்துக்கு வந்து சண்டை வருது, அந்த சண்டையில் அந்த குறிப்பிட்ட சேனலுமே வந்து மணிமேலுக்கு எதிராக இருக்குது. அப்போ மணிமேலுக்கு எதிராக சேனல் இருக்கும்போது சேனலில் இருந்து எப்படியா அந்த முன்னேற முடியும்? ஏதாவது மண்டையில் வந்து அறிவு இருக்கவன் பேசுகிறானா இல்லை அறிவு இல்லாதவன் பேசுகிறானா அப்படின்னே தெரில. அந்த மாதிரி உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கீலா அம்மா முத்தாட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கனாலே தெரியும் சக்கீலா அம்மா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்லி. இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெண்களை பற்றி ஆபாசமாக கேவலமாக கொச்சையாக பேசினேன் இதே சக்கீலாமா இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு மணிமேலே வந்து கேவலமாக பேசு, இந்த மாதிரி மணிமேலை வந்து லவ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பர்சனலை பற்றி பேசுகிறாங்க. சரி பர்சனலை பற்றி பிரியங்காவோட பர்சனலை பற்றியெல்லாம் மற்றவங்க பேசுகிறாங்க, அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனலை நாங்கள் நீங்களே சொல்கிறீங்க முத்தார்ட்ட. அதாவது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இந்த சக்கீலா அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு பிட்டு படத்தை நடிச்சிருக்க போது 20க்கு மேற்பட்ட ஆண்களோட டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ இதாக சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் வந்து மண்டையில் வந்து அந்த மாதிரி சிந்தனையிலே இருக்கனால எந்த பெண்ணை பார்த்தாலும் அப்படி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.